இது நமது மெடிடேஷன் ஆப்பின் இறுதி பகுதியாகும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் போதுமான ஒரு நாலேஜை பெற்றிருப்பீர்கள். நமக்கு இப்போது இதோ இந்த செக்ஷனில் நமது ப்ரொஃபைல் பேஜ் ஒன்றை உருவாக்க வேண்டும். இப்போது நாம் கோடுக்கு சென்று இதை எவ்வாறு செய்வதென பார்ப்போம். எனவே இங்கு எனக்கு கஸ்டம் ஆட் செய்ய எக்ஸசைஸை தான் எனக்கு இங்கு ப்ரொஃபைல் செக்ஷனில் காண்பிக்க வேண்டும். எனவே உங்களுக்கு இந்த விரும்பியவாறு கஸ்டமைஸ் செய்து கொள்ள முடியும். நான் இங்கு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கின்றேன். நான் இங்கு ஓப்பன் ஆகி இருக்கும் அனைத்து ஃபைல்ஸையும் க்ளோஸ் செய்து கொண்டு நாம் நமது மெயின் பேஜஸில் உள்ள ப்ரொஃபைல் பேஜுக்கு செல்வோம். நாம் முதலில் நமது மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்து மெயின் ஸ்க்ரீனில் நான் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனை மேலேயே ஆட் செய்கின்றேன். ப்ரொஃபைல் பேஜ். இப்போது நான் எனது ப்ரொஃபைல் பேஜ் உள்ளே இருக்கின்றேன். நாம் இப்போது இதை சரி செய்வோம். முதலில் நான் இங்கு ப்ரொஃபைல் என கொடுக்கின்றேன். எனது ப்ரொஃபைல் பேஜ். நான் இதற்கு ஸ்டைலிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நாம் முதலில் இதையும் சைடில் கொடுப்போம். அப்போது நமக்கு பார்த்து கொள்ள முடியும். நான் இதை ஸ்டைல் செய்து கொள்கின்றேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். இதற்கு ஃபாண்ட் சைஸை 29 போல கொடுப்போம். அடுத்து நாம் ஃபாண்ட் வெயிட்டை போல்ட் என கொடுப்போம் மற்றும் நாம் ஆப் கலர்ஸில் பிரைமரி பர்பிள் கலரை கொடுப்போம். அதை கொடுத்து சேவ் செய்யவும். நீங்கள் காணலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது. இங்கு கொமா ஒன்று மற்றும் அடைப்புக்குறி ஒன்று வர வேண்டும். அதை கொடுத்து சேவ் செய்யவும். நீங்கள் காணலாம் ப்ரொஃபைல் என்பது ஆட் ஆகியது. நமக்கு இதோ இந்த முழு டெக்ஸ்டையும் கன்ஸ்டன்ட் விதத்தில் கொடுக்க முடியும். இப்போது எனக்கு இங்கு கீழே உள்ள டீட்டெயிலை தான் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். இதோ இவ்வாறு நான் முதலில் இங்கு நாம் கொலம் ஒன்றை கொடுத்து இந்த விடயங்களை சரி செய்து கொள்வோம். நான் ஆப் பாரில் வெளியே வருகிறேன். ஆப் பாரில் இருந்து வெளியே வந்து எனக்கு பாடியை கொடுக்க முடியும். இவ்வாறு நான் பாடியை கொடுக்கின்றேன். பாடியை நான் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ உள்ளே தான் கொடுக்கின்றேன். இதில் சைல்டு விதத்தில் நான் கொலம் ஒன்றை கொடுக்கின்றேன். கொலமுக்கு சில்ட்ரன் என பாஸ் செய்ய முடியும். முதலில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் இங்கு இந்த டெக்ஸ்டை தான் இங்கு கொடுக்க போகின்றேன். Here are your custom exercises எனும் டெக்ஸ்ட் விஜெட்டை தான் இப்போது நான் உருவாக்குகின்றேன். Here are your custom exercises. இதோ இங்கு கொமா ஒன்றை கொடுத்து சேவ் செய்யவும். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய கொலமில் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் விதத்தில் கொடுக்க முடியும். அடுத்து நான் எனது கொலமுக்கு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். இவ்வாறு நாம் இதை பேடிங் விஜெட்டில் ரேப் செய்வோம். எனக்கு சிமெட்ரிக் பேடிங் ஒன்று தான் வேண்டும். நான் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 15 பேடிங் ஒன்றை ஆட் செய்து கொள்கின்றேன். இந்த அளவு நல்லது. அடுத்து நான் இதை சற்று ஸ்டைல் செய்கிறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் விதத்தில் ஸ்டைலிங் ஒன்றை கொடுப்போம். ஃபாண்ட் சைஸை நான் இதற்கு 12 போல கொடுக்கின்றேன் மற்றும் ஃபாண்ட் வெயிட்டை கொடுப்போம். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் மற்றும் கலரை கொடுப்போம். ஆப் கலர்ஸில் கிரீன் கலரை கொடுப்போம். பிரைமரி கிரீன் கலர். இவற்றை கொடுத்து சேவ் செய்த பிறகு இவை வந்து இருப்பதை காணலாம். நாம் இங்கு ஃபாண்ட் சைஸை 12 அல்ல 22 போல கொடுப்போம். இந்த அளவு நல்லது. இதோ இதையும் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் விதத்தில் கொடுக்க முடியும். அடுத்து நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். இப்போது எனக்கு லிஸ்டை தான் கொடுக்க வேண்டும். கன்ஸ்ட் சைஸ்டு பாக்ஸ். எனவே இதில் ஹைட்டை 20 போல கொடுப்போம். இப்போது நான் லிஸ்ட் வியூ ஒன்றை தான் கொடுக்கின்றேன். நான் எனது விஜெட்ஸை பகுதிகளாக பிரித்து கொடுக்கின்றேன். நான் இங்கு செய்ய போகும் விடயம் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். நான் இங்கு எக்ஸ்பேண்டட் விஜெட் ஒன்றில் இதை கொடுக்கின்றேன். இதற்கு எக்ஸ்பேண்டட் ஒன்று தேவையும் இல்லை. இங்கு நான் லிஸ்ட் வியூ ஒன்றை தான் கொடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், முதலில் நாம் லிஸ்ட் வியூ ஒன்றை யூஸ் செய்யவில்லை. லிஸ்ட் வியூ ஒன்றை தான் எனக்கு கொடுக்க வேண்டும். இதோ இந்த லிஸ்ட் வியூவுக்கு உங்களுக்கு சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும். அதாவது ஒரு சைல்டு அல்ல, பல சில்ட்ரனை கொடுக்க முடியும். அதாவது இதில் லிஸ்ட் விதத்தில் டிஸ்பிளேயாக தேவையான சில்ட்ரனை தான் பாஸ் செய்ய வேண்டும். நான் முதலில் எனது டைட்டிலை காட்ட வேண்டும்.
நீங்கள் காணலாம், இதில் நான் மீண்டும் சேவ் செய்கின்றேன். நான் இங்கு லிஸ்ட் வியூ ஒன்றை கொடுக்கின்றேன். இவை சரியாக வரவில்லை. நான் இங்கு லிஸ்ட் வியூவை கொடுத்த பிறகு இங்கு இஷ்யூ ஆனது சரியாகிறது. ஆனால் நான் இங்கு உங்களுக்கு காட்ட நினைத்தது என்னவென்றால், நீங்கள் காணலாம் மெடிடேஷன்ஸ், ஸ்லீப், கண்டென்ட், மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸ் என இவ்வாறு டைட்டில் உள்ளது. நான் இந்த டைட்டிலை வேறு ஒரு விஜெட் விதத்தில் டிஃபைன் செய்து கொள்கின்றேன். நான் இவ்வாறு கிளாஸில் இருந்து வெளியே வருகின்றேன். அதாவது கிளாஸின் உள்ளே நான் இவ்வாறு தனியாக விஜெட் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்கின்றேன். நாம் இதற்கு பில்ட் செக்ஷன் டைட்டில் என கொடுப்போம். உங்களுக்கு விருப்பமான பெயரை கொடுக்க முடியும். பில்ட் செக்ஷன் டைட்டில் என நான் கொடுக்கின்றேன். சமனான டைட்டில்ஸ் 3 இருப்பதால் தான் நான் இங்கு தனியாக விஜெட் ஒன்றை உருவாக்கி கொண்டேன். இதற்கு நான் டைட்டிலை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு சிம்பிள் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இதற்கு பாஸ் செய்ய டைட்டிலை கொடுக்க வேண்டும். அடுத்து நான் இதை டெக்ஸ்ட் ஸ்டைல் விதத்தில் ஸ்டைல் செய்து கொள்கின்றேன். நான் இங்கு சிம்பிளி ஃபாண்ட் சைஸை 20 எனவும் எனது ஃபாண்ட் வெயிட்டை 600 விதத்திலும் கொடுக்கின்றேன். இதை இறுதியாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இதோ இவ்வாறு. இதற்கு கொமா ஒன்றை கொடுத்தால் சரி. இங்கு நமக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலை கன்ஸ்டன்ட் விதத்தில் கொடுக்க முடியும். நான் பில்ட் செக்ஷன் டைட்டில் ஒன்றை கொடுத்தேன். நீங்கள் காணலாம், இவ்வாறு என்னிடம் டைட்டில்ஸ் 3 உள்ளது. இவை 3ம் சமனாக ஸ்டைலிங் ஆகி உள்ளது. இப்போது நான் முதலில் எனது லிஸ்ட் ஐட்டம் விதத்தில் பில்ட் செக்ஷன் டைட்டிலை மேலே கொடுக்கின்றேன். இதன் டைட்டில் தான் மெடிடேஷன்ஸ் ஆகும். நான் இங்கு டைட்டிலை பாஸ் செய்ய வேண்டும். நான் இதற்கு மெடிடேஷன்ஸ் என கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இங்கு மெடிடேஷன்ஸ் என்பதை கொடுத்த பிறகு நீங்கள் காணலாம், இவ்வாறு நாம் லிஸ்ட்டை கொடுக்க வேண்டும். நாம் லிஸ்ட்டை உருவாக்க வேண்டும். நாம் லிஸ்ட்டையும் உருவாக்குவோம். நான் இங்கு தனி விஜெட் விதத்தில் இந்த லிஸ்ட்டையும் கொடுக்கின்றேன். இங்கு கீழே வந்து நாம் விஜெட் ஒன்றை உருவாக்குவோம். உங்களுக்கு தெரியும், நாம் இப்போது மெடிடேஷன்ஸை எடுப்பதால் இதற்கு பில்ட் மெடிடேஷன்ஸ் லிஸ்ட் என கொடுப்போம். கண்டிப்பாக இதற்கு பில்ட் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு முதலில் கண்டெக்ஸ்ட் என கொடுக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நமது ப்ரொவைடர் ஊடாக நமக்கு இப்போது மெடிடேஷன்ஸை எடுக்க முடியும். இங்கு பில்ட் கண்டெக்ஸ்ட் மற்றும் லிஸ்ட் மெடிடேஷன்ஸ் இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். லிஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸசைசஸ். நான் இதற்கு தற்போது டேட்டா என கொடுக்கின்றேன். டேட்டாவை பாஸ் செய்யவும். எனவே இந்த டேட்டா ஊடாக எனது வேலைகளை செய்ய முடியும். எனக்கு இங்கு பில்ட் கண்டெக்ஸ்ட் ஆனது உண்மையிலேயே தேவையும் இல்லை. நான் இதை கிளியர் செய்கின்றேன். நான் இங்கு ரிட்டர்ன் செய்வதற்கு முன்பு இங்கு பாஸ் செய்து கொள்ள டேட்டா எம்டியா என பார்க்கின்றேன். அதாவது எதையும் இன்னும் கிரியேட் செய்யவில்லை. டேட்டாவானது எம்டி என்றால் உங்களுக்கு இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்து கொள்ள முடியும். கன்ஸ்ட் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை நாம் ரிட்டர்ன் செய்வோம். நாம் இங்கு நோ மெடிடேஷன்ஸ் கிரியேட்டட் என கொடுப்போம். எனக்கு ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கு காலம் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். இங்கு நான் சில்ட்ரனை பாஸ் செய்கின்றேன். இங்கு அரே எனக்கு தேவையில்லை. சில்ட்ரன் விதத்தில் இங்கு எனக்கு அரே ஒன்றை உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கு பாஸ் செய்வதற்கு டேட்டா உள்ளன. டேட்டாவை எனக்கு மேப் செய்ய முடியும். இந்த டேட்டா உள்ளே இருப்பது மெடிடேஷன் ஒன்று ஆகும். இறுதியாக இதை கண்டிப்பாக லிஸ்ட் விதத்தில் கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். டு லிஸ்ட். அடுத்து நீங்கள் இதோ இங்கு விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்து கொள்ள வேண்டும். நான் ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இங்கு ரிட்டர்ன் செய்து கொள்ளும் விஜெட்டையும் நான் தனியாக உருவாக்கி கொள்கின்றேன். நான் அந்த விஜெட்டை இங்கு மேலே உருவாக்கி கொள்கின்றேன். அதாவது இங்கு இந்த விஜெட் என்பது நான் இமேஜை காட்டினால் இதோ இங்கு கார்டு ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். இங்கு விஜெட் கிளாஸில் உருவாக்கி கொள்கின்றேன். நாம் இதற்கு பில்ட் கண்டென்ட் டைட்டில் என கொடுப்போம்.
இல்லை என்றால் நாம் பில்ட் கண்டென்ட் என கொடுப்போம். நாம் இதற்கு பெராமீட்டர்ஸையும் ரிக்வயர்ட் செய்வோம். அப்போது எனக்கு இலகுவாக இருக்கும். நான் இதற்கு டைட்டிலை ரிக்வயர்ட் செய்து கொள்கின்றேன். அடுத்து நான் இங்கு டிஸ்கிரிப்ஷனை ரிக்வயர்ட் செய்கின்றேன். ரிக்வயர்ட் டிஸ்கிரிப்ஷன். அடுத்து ரிக்வயர்ட் டியூரேஷன். நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கின்றேன். நான் இதோ இந்த விடயங்களை ரிக்வயர்ட் செய்கின்றேன். இங்கு கொமா ஒன்றை கொடுப்பதாக இருந்தால் இது அழகாக ஃபார்மட் ஆகிறது. நான் இப்போது இங்கு கார்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கார்ட் விஜெட்டை நாம் முன்பும் யூஸ் செய்து கொண்டோம். நான் கார்ட் விஜெட்டில் இம்ப்ளிமெண்டேஷனை இங்கு காப்பி செய்து கொள்கின்றேன். அப்போது எனக்கு இலகுவாக இருக்கும். இதில் டைப் செய்ய எதுவும் இல்லை. இதோ இவ்வாறு தான் கார்ட் விஜெட்டை உருவாக்க வேண்டும். இதோ இங்கு டைட்டில் என மாற்ற வேண்டும். இங்கு டிஸ்கிரிப்ஷன் என வர வேண்டும். சரி, இதோ இவ்வாறு எனது கார்டை நான் கொடுத்தேன். நீங்கள் காணலாம், இங்கு நான் லிஸ்ட் டைல் ஒன்றைத்தான் ரிட்டர்ன் செய்து கொள்கின்றேன். இதில் டைட்டிலுக்கு டைட்டிலை கொடுத்தேன். சப்டைட்டிலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். இதோ இங்கு ட்ரெயிலிங்க்கு தான் டியூரேஷனை உருவாக்கி கொண்டேன். நான் இதோ இங்கு உள்ள இந்த கார்டை உருவாக்கி கொள்கின்றேன். அதன் பிறகு எனக்கு இதோ ரிட்டர்ன் செய்து கொள்ள முடியும். இங்கு பில்ட் கண்டென்ட்டை எனக்கு நேரடியாக ரிட்டர்ன் செய்ய முடியும். நாம் இங்கு வேல்யூ சிலவற்றை பாஸ் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன் மற்றும் டைட்டிலை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு டைட்டிலுக்கு பதிலாக இதோ இங்கு உள்ள மெடிடேஷனில் நேமை பாஸ் செய்ய முடியும். மற்றும் டிஸ்கிரிப்ஷன் விதத்தில் எனக்கு மெடிடேஷனில் டிஸ்கிரிப்ஷனை பாஸ் செய்து கொள்ள முடியும். ஃபைனலி டியூரேஷன் விதத்தில் உங்களுக்கு மெடிடேஷனில் டியூரேஷனை பாஸ் செய்து கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷனை அல்ல, டியூரேஷனை பாஸ் செய்ய முடியும். இதோ இந்த விடயங்களைத்தான் எனக்கு செய்ய வேண்டும். அடுத்து நான் இதோ இதை எனது லிஸ்ட் வியூவின் உள்ளே வந்து ரெண்டர் செய்து கொள்கின்றேன். இப்போது நாம் மெடிடேஷன் லிஸ்ட்டை யூஐயில் காட்ட வேண்டும். நான் இந்த விஜெட்டை உருவாக்கி கொண்டேன். நாம் இவ்வாறே நமது மைண்ட்ஃபுல்னஸுக்கும் ஸ்லீப்புக்கும் உருவாக்கி கொள்கிறேன். இவ்வாறு நாம் இங்கு மாற்றுவோம். நாம் இதை பில்ட் மைண்ட்ஃபுல் லிஸ்ட் என மாற்றுவோம். இதற்கு நாம் மைண்ட்ஃபுல் டேட்டா பாஸ் செய்ய வேண்டும். மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் தான் பாஸ் செய்ய வேண்டும். நான் இதை டேட்டா எனவே வைக்கின்றேன். எம்டி இல்லை என்றால் இங்கு நோ மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் கிரியேட்டட் என கூறுவோம். அதன் பிறகு இவற்றை காட்டுகிறேன். நாம் இந்த டேட்டாவைத்தான் காட்ட வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு இமேஜை கண்டீர்கள் என்றால் ஒரே வகையான யூஐ தான் நாம் இங்கு காட்ட வேண்டும். நாம் இதோ இதில் இன்னொரு காப்பியை இவ்வாறு எடுப்போம். இப்போது நாம் ஸ்லீப்புக்குத்தான் இதை உருவாக்க வேண்டும். பில்ட் ஸ்லீப் லிஸ்ட் என எடுப்போம். இதற்கு கண்டிப்பாக ஸ்லீப் எக்ஸசைஸ் பாஸ் செய்வோம். நோ ஸ்லீப் எக்ஸசைஸ் கிரியேட்டட். டேட்டாவை இவ்வாறே காட்டுவோம். இப்போது எனக்கு எனது லிஸ்ட் வியூவுக்கு அந்த விடயங்களை உருவாக்கி கொள்ள முடியும். நான் மேலே வருகிறேன். மேலே வந்து எனது லிஸ்ட் வியூவில் நான் ஒன்றை உருவாக்கி உள்ளேன். இதோ இங்கு உள்ள நாம் உருவாக்கி கொண்ட இதோ இந்த செக்ஷன் டைட்டில் அல்ல, இதோ இங்கு உள்ள பில்ட் மெடிடேஷன் லிஸ்ட் என்பதை பாஸ் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் இங்கு பில்ட் மெடிடேஷன் லிஸ்ட் என்பதை பாஸ் செய்கிறேன். நான் இதற்கு டேட்டாவை பாஸ் செய்ய வேண்டும். நான் இதை ஹோவர் செய்யும் போது இதற்கு டேட்டாவை எடுக்க முடியும். அதை உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இதை ஹோவர் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கு எரரை நீங்கள் காணலாம். நான் இதோ இங்கு ஒன் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் அதற்கு உள்ளே சென்ற பிறகு நீங்கள் காணலாம், நான் லிஸ்ட் ஆஃப் மெடிடேஷன்ஸை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு புரியும், இப்போது நமக்கு இதற்கு ப்ரொவைடரில் அல்ல டேட்டாவை தான் எடுக்க வேண்டும். அப்படியானால் நான் இதோ இந்த லிஸ்ட் வியூவை இவ்வாறு கன்சியூமர் விஜெட் ஒன்றில் wrap செய்கின்றேன். நான் இவ்வாறு பில்டரை இதற்கு கொடுக்கின்றேன். நான் இங்கு வந்து இதை கட் செய்கிறேன். நாம் இதை கட் செய்து இங்கு வந்து ரிட்டர்ன் செய்வோம். நான் இதோ இதை பேஸ்ட் செய்கின்றேன்.
சாரி, இங்கு வந்து நமது லிஸ்ட் வியூவை பேஸ்ட் செய்வோம். நான் இதோ இங்கு இதை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். சரி, இதோ இங்கு ரிட்டர்ன் ஆவதால் எனக்கு இங்கு செமிகோலன் ஒன்றைத்தான் கொடுக்க வேண்டும். எனக்கு இங்கு டேட்டாவை பாஸ் செய்ய முடியும். இப்போது என்னிடம் உள்ள கன்சியூமரில் இங்கு வேல்யூ உள்ளது. நான் இங்கு வேல்யூவை டேட்டா என மாற்றுகிறேன் மற்றும் கன்சியூமரின் டைப்பை நான் மாற்றுகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கஸ்டம் டேட்டா ப்ரொவைடர் ஒன்றைத்தான் இங்கு கொடுக்க வேண்டும். இதற்கு லிஸ்ட் தேவைப்படுவதால் எனக்கு எனது டேட்டாவில் உள்ள கெட் மெடிகேஷன் என்பதை பாஸ் செய்ய முடியும். நான் இங்கு கமா ஒன்றை கொடுக்கின்றேன். அடுத்து நான் இங்கு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து இதை சேவ் செய்து கொண்டால் உங்களுக்கு இப்போது மெடிடேஷன்ஸை பார்த்து கொள்ள முடியும். இவற்றை கொடுத்த பிறகு இங்கு நான் ஆட் செய்து கொண்ட எக்ஸசைசஸ் எதுவும் எனக்கு தெரியவில்லை மற்றும் இவ்வாறு எனக்கு எரர் ஒன்று வருகிறது. இங்கு ரெண்டர் ஃப்ளெக்ஸ் சரி, ஏதாவது ஒரு எரர் வருகிறது. நமது யூஐயில் தான் எரர் ஒன்று வருகிறது. இந்த எரரை சரி செய்ய முடியும். இங்கு லிஸ்ட் வியூவுக்கு வந்து ஷ்ரிங்க் ரேப் ப்ராப்பர்ட்டியை உருவாக்கவும், ஷ்ரிங்க் ரேப் ட்ரூ என கொடுக்கவும் மற்றும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாம் ஸ்க்ரோலபிளில் ஃபிசிக்ஸை டிஃபைன் செய்து கொள்வோம். இங்கு ஃபிசிக்ஸை நெவர் ஸ்க்ரோலபிள் ஃபிசிக்ஸ் என கொடுக்கவும், கான்ஸ்ட் நெவர் ஸ்க்ரோலபிள் ஃபிசிக்ஸ் விதத்தில் கொடுக்கவும். இதை கொடுத்து சேவ் செய்யவும். சரி, அதை கொடுத்து சேவ் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம் எரரானது அவ்வாறே உள்ளது. நான் இதோ இங்கு இந்த எக்ஸ்பேண்டட் விஜெட்டை நீக்குகிறேன். எனக்கு எக்ஸ்பேண்டட் விஜெட் தேவையில்லை. நீங்கள் காணலாம் எக்ஸ்பேண்டட் விஜெட்டை நீக்கினால் எமக்கு தேவையானவாறு டேட்டாவானது பாஸ் ஆகிறது. சரி, இப்போது நான் ஏனையவற்றை இவ்வாறே பாஸ் செய்து கொள்கின்றேன். இங்கு எக்ஸ்பேண்டட் விஜெட்டை காப்பி எடுப்போம். காப்பி ஒன்றை எடுத்தேன். இப்போது எனக்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் தேவை. இங்கு கெட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு உங்களுக்கு புரியும், நாம் பாஸ் செய்ய வேண்டியது பில்ட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் லிஸ்ட் என்பதை ஆகும். இப்போது இங்கு உள்ள இஷ்யூ என்ன என்று பார்ப்போம். இங்கு மெடிடேஷன் லிஸ்ட் உள்ளது. எனக்கு இங்கு பில்ட் மைண்ட்ஃபுல் லிஸ்ட் என்பதுதான் தேவை. அடுத்து நான் மீண்டும் இங்கு இவ்வாறு காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். எனக்கு ஸ்லீப் எக்ஸசைஸ் என்பதை எடுக்கின்றேன். அடுத்து உங்களுக்கு இதோ இங்கு ஸ்லீப் லிஸ்ட்டை உருவாக்க வேண்டும். டேட்டாவில் கெட் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என மெத்தட் ஒன்று உள்ளது. இதோ இந்த விடயங்களைத்தான் செய்ய வேண்டும். நாம் யூஐயை உருவாக்கி உள்ளோம். இந்த யூஐ வேலை செய்யும் விதம் இப்போது உங்களுக்கு புரியும் என நான் நினைக்கின்றேன். இப்போது நமது யூஐயை இவ்வாறு அழகாக பார்த்து கொள்ள முடியும். இப்போது நான் எனக்கு தேவையானவற்றை உருவாக்கி உள்ளேன். நாம் முதலில் இங்கு நமது மெயின் ஸ்க்ரீனை சரியாக கன்ஃபிகர் செய்து கொள்வோம். நான் இங்கு ஸ்க்ரீனுக்கு வருகிறேன். ஸ்க்ரீனுக்கு வந்து நான் இந்த விடயங்களை சரி செய்து கொள்கின்றேன். நாம் முதலில் ஹோம் பேஜை சரி செய்வோம். நமது ஹோம் பேஜ் முதலில் வர வேண்டும். அடுத்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜ் வர வேண்டும். நான் அவ்வாறு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பேஜை சரி செய்கிறேன். அடுத்து நமக்கு கிரியேட் எக்ஸசைஸ் பேஜ் வர வேண்டும். இங்கு நாம் கிரியேட் எக்ஸசைஸ் பேஜை கொடுப்போம். அடுத்து கஸ்டம் எக்ஸசைஸ் பேஜ் வர வேண்டும். இறுதியாகத்தான் ப்ரொஃபைல் பேஜ் வர வேண்டும். இவை அனைத்தையும் கொடுத்து சேவ் செய்து கொண்டேன். அப்போது அந்த விடயங்களை அழகாக பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் காணலாம், இப்போது நாம் இவை அனைத்தையும் உருவாக்கி கொண்டோம். இங்கு சர்ச் ஆப்ஷனை உருவாக்கும் விதம் இங்கு ஆட் செய்து கொண்டது. அதனை பிறகு நாம் கஸ்டம் கிரியேட் செய்து கொண்டது. இவை அனைத்தும் சரியாக வேலை செய்வதை நீங்கள் காணலாம். நான் ஸ்லீப் எக்ஸசைஸை இங்கு டிலீட் செய்து கொண்டால், டிலீட் செய்து கொண்டு நான் இந்த பக்கத்திற்கு சென்று பிறகு நீங்கள் காணலாம் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்று இல்லை. அதனால் இங்கு நோ ஸ்லீப் எக்ஸசைஸ் கிரியேட்டட் என வந்து உள்ளது. இது நடப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாம் ப்ரொஃபைல் பேஜில் கிரியேட் செய்து கொண்டோம். இதோ இங்கு ஸ்லீப் எக்ஸசைஸ் லிஸ்ட்டுக்கு வந்தால் இங்கு டேட்டா எம்டி என்றால் நோ ஸ்லீப் எக்ஸசைஸ் கிரியேட்டட் என்று காட்டவும் என இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று கொடுக்கப்பட்டு உள்ளது. முழு அப்ளிகேஷன் உருவாக்கி கொள்ளும் செக்ஷன்ஸுடன் இணைந்து இருந்தீர்கள் என்றால் ஃப்ளட்டர் தொடர்பாக பெரிய ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். எனவே
இந்த அப்ளிகேஷனை இங்கு நிறுத்த வேண்டாம். இதற்கு புதிய ஃபீச்சர்ஸ் ஆட் செய்து கொண்டு இந்த அப்ளிகேஷனை மேலும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் செய்ய முடியும். எனவே இதன் முழுமையான கோட் மற்றும் ஃபிக்மா ஃபைல் போன்ற விடயங்களை உங்களுக்கு ஆக்சஸ் செய்ய முடியும். இந்த விடயங்களுக்கு செல்லக்கூடிய லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். இப்போது நான் முன்பு பேசாத ஒரு விதத்தை பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன். உங்களுக்கு தெரியும், நாம் சாதாரணமாக நமது அப்ளிகேஷன்ஸை நாம் இதுவரையில் நமது எமுலேட்டரில் ரன் செய்து கொண்டோம். அதாவது நாம் உருவாக்கி கொண்ட நமது ஆண்ட்ராய்டு எமுலேட்டரில் தான் நமது அப்ளிகேஷனை ரன் செய்து கொண்டோம். எனவே நாம் உருவாக்கி கொண்ட ஃப்ளட்டர் அப்ளிகேஷன்ஸை நமது ஃபிசிக்கல் டிவைஸிலும் ரன் செய்து கொள்ள முடியும். எவ்வாறு நாம் லிஸ்ட் வியூ ஒன்றை யூஸ் செய்து கொண்டு இந்த டீட்டெயில்ஸை அழகாக யூசருக்கு காண்பிப்பது என இப்போது நாம் கண்டோம். மற்றும் அது எவ்வளவு இலகுவானது எனவும் பார்த்தோம். நிறைய விஜெட்ஸ் உருவாக்க தேவையில்லை. மிகவும் நீளமாக UI எழுத தேவையில்லை. நமக்கு மிகவும் இலகுவாக லிஸ்ட் வியூவை யூஸ் செய்ய முடியும். இப்போது நமது அப்ளிகேஷனில் இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளோம். அப்படியானால் நீங்கள் இப்போது எமது 9வது அப்ளிகேஷனையும் உருவாக்கி முடித்து விட்டீர்கள். நீங்கள் இப்போது 9 அப்ளிகேஷனை எங்களுடன் இணைந்து உருவாகி இருக்கின்றீர்கள். அப்படியானால் நாம் இப்போது சற்று கம்ப்ளெக்ஸான விடயங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துள்ளது. அதாவது இப்போது நாம் எவ்வாறு டேட்டாபேஸ் வேலை செய்கிறது, எவ்வாறு APIs வேலை செய்கிறது, எவ்வாறு இந்த விடயங்களை செய்வது என பார்க்க வேண்டும். ஃப்ளட்டர் யூஸ் செய்து ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று பேக் எண்ட் ஒன்றை எவ்வாறு கனெக்ட் செய்வது, இந்த விடயங்களை நாம் பேச போகிறோம். அப்படியானால் அடுத்த செக்ஷன்ஸில் இந்த விடயங்களை பற்றி பேசுவோம். ஆனால் 4வது யூனிட்டில் நான் இறுதி லெசன் விதத்தில் நாம் உருவாக்கி கொண்ட அப்ளிகேஷனை, நாம் உருவாக்கி கொண்ட மெடிடேஷன் அப்ளிகேஷனை நமது ஃபிசிக்கல் டிவைஸில் எவ்வாறு ரன் செய்வது என கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் உருவாக்கியிருக்கும் எமுலேட்டருக்கு நாம் எவ்வாறு இமேஜஸ் போன்ற விடயங்களை ஆட் செய்வது என கற்றுக் கொடுப்பேன். எனவே அடுத்த செக்ஷனில் இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என பார்ப்போம்.